விஜய் அங்கே பேசின உடனே இந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லுவார், எனக்கு விஜய் மேலே ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு, மோசமானவர் தான், பட் ஆனால் இன்னைக்கு பேசுனதுல அவர் என்னமோ அவர் நல்லவராக தெரிகிறார், அவர் பேசுனது சரின்னு நினைக்கிறேன், இந்த வேகத்தில் போனால் அவர் நல்லவராகிடுவார், அப்படி பேசுவாங்க. ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதம், சாதி, அரசியல் எதுவுமே கிடையாது. ஃபேக் நியூஸ், ஃபேக்ட் நியூஸ் ரெண்டு தான். இதில் நடுநிலைன்னா என்ன? அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து வார இதழில் வேலை செஞ்ச ஒரு ஆள். அந்த கூட ஆரம்பிக்கும் அந்த வார இதழ், சரிங்களா? நான் வேறு எந்த சேனல்லையும் சொல்ல, இதில் தான் சொல்கிறேன். தம்பு பார்த்தீங்கன்னா விஜய் அடிச்சிருங்க, விஜய் அடிச்சு பேசியிருப்பார், நட்டுங்கிய விஜய், பதறிய சிபி அப்படின்னு பேசியிருப்பார். உள்ளே போய் பார்த்தா 1.5 மணி நேரம் வீடியோவில் 1.25 மணி நேரம் திமுக திட்டி பேசியிருப்பார், 1/4 மணி நேரம் விஜய் லைட்டாக பேசியிருப்பார். இந்த நபர் இன்னும் கட்சியில் தான் இருக்கார். நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த நபர் இன்னும் கட்சியில் தான் இருக்கார். இந்த பொம்பளை பொறுக்கியை கட்சி விட்டு எடுத்துட்டேன்னு அஃபீஷியலாக செய்தி எல்லாம் பார்த்தோமா? ஆனால் இந்த நபர் இந்த பொங்கல் வாழ்த்துல போஸ்டரில் இவர் இடம் பெற்றிருக்கார். ஏன்? என்னோட நோக்கம் என்னன்னா, டிவிக்கே உன்னை கருத்தியெல்லாம் எதிர்க்க முடியாதுங்கிறதுக்காக நீ எவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செய்கிற, நீ எவ்வளவு அருவருப்பான வேலையை செய்கிற, நீ உன்னை தான் நான் அடிப்பேன். ஆனா இங்க இப்ப வெளியிட்டு இருந்த கருத்து கணிப்புல திமுகவுக்கு சாதகமா தானே வெளியிட்டு இருந்திருக்காங்க. அது திமுக சாதகமாவே இல்லை, அது திமுக சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. ஓகே பிரதர், நீங்க எவ்வளவு தகவல்களை வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொல்றீங்க, இந்த மாதிரியான வீடியோஸும் தொடர்ந்து வந்து போட்டுருக்கீங்க. ஆனா குறிப்பா வந்து இது பண்ணீங்க, இவர் வந்து திமுகவில் காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்றாரு, திமுக இவர் பின்னாடி இருந்து இயங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் டிஎன் ட்ரோல் மீடியாவுடைய சேக்குவாரா பிரதர் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளும். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர், இப்போ ஒரு கடந்த ஒரு வாரமாகவே நீங்கள் தான் வந்து நிறைய சோசியல் மீடியாவில் டாக்காகவே இருக்கீங்க. ஹனி ட்ராப் அதை பற்றி வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம், ஏன் இது சடன் பிளான்? நான் தான் 2-3 ஊடகத்துலேயும் சொல்லியிருக்கேன். இதை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் ஒரு லைனாகவும் நான் சொல்லிட்டு போனேன். இந்த மாதிரி ஹனி ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இது யார் பண்ண போகிறாங்கன்ற முதற்கொண்டு சொன்னேன். இது எப்போ வரப்போகுதுன்னு சொன்னேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அந்த பேச்சுக்கள்லாம் அமுங்கினதுக்கப்புறமா முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டை குறி வச்சு ஒரு ஹனி ட்ராப் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அப்போவே நான் ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ண போகிறாங்களா, எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, என் அம்மாக்கிட்ட என்னங்க இருக்குது அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. அதை ஏன் ஃபஸ்ட்டு அதை ஏன் நான் தாவேக்கான்னு சொல்கிறேன். இதை வந்து இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கிற கட்சி வந்து பாஜக சர்க்கிள் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அண்ணாமலை டீம் பண்ணியிருக்கு. மதன் ரவிச்சந்திரனை வச்சு சொந்த கட்சியாலேயே ட்ராப் பண்ணியிருக்கு. கேடி ராகவனெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் பாஜகனே ஓப்பனாக சொல்லிடலாம், ஏடிஎம்கேனே சொல்லிடலாம். ஏன்னா 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே தான். ஏன் சம்மந்தம் இல்லாமல் டிவிக்கேனா, ஏன்னா அதுதான் உண்மை, அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன். இப்போ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே அதுக்கான வேலைகள்லாம் ஓடுது. அப்போ முக்கியமான மெயின் ஸ்ட்ரீமில் அவங்க குறி வச்சிருக்கிற ஆள் ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு மூத்த பத்திரிகையாளர், விவாத மேடைகள்லாம் உட்காரக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. சில பல அமௌண்ட்டு மாதம் போகுது. அதில் அந்த லேடி மூத்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு 3 லட்சம் மாதம். ஒரு சின்ன பையன் ஒரு 40-35 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், 35, 36, 37 அந்த ஏஜ் கேட்டகரி இருக்கும், அவருக்கு மாதம் 1 லட்ச ரூபா. அவர் தான் ஒரு ஹைலைட்டே. அவர் வந்து 3 பார்ட்டிலேருந்து வாங்குறாரு, டிஎம்கே, ஏடிஎம்கே இதெல்லாம் வாங்குறாரு. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியம். ஏன் ஒருத்தர் வாங்கலாம்ல, ஏன் இப்படி வாங்கிட்டு இருக்கு, யாராவது ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கலாம்ல அப்படின்னு. அடுத்ததாக இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணமான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீமேல் ஆங்கர், அவங்களுக்கு ஒரு 75,000 ரூபா போகுது. அப்புறம் இந்த ஈக்காடு தாங்கல் பாலத்தில் ஏறி இறங்குனா ஒரு 4 சேனல் இருக்கும். நீங்கள் அது ஏதாவது ஒரு சேனல் கெஸ் பண்ணிக்கோங்க. அதில் கீழ் மட்டத்தில் வேலை செய்கிற ஒரு எடிட்டர், அவருக்கு ஒரு அமௌண்ட்டு போகுது. ஒரு சேனலுக்கும் ஒரு பார்ட்டியை ஒரு ரிப்போர்ட்டர் அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ திமுகனா இந்த சேனல்லேருந்து இந்த நபர், நீங்கள் தான் அந்த கட்சி ஆஃபீஸ் வாசல்லே இருக்கணும், ஏதாவது ஈவெண்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் டக்குன்னு கவர் பண்ணணும்னு ரெகுலராகவே ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. அப்படி அந்த சேனல்லேருந்து தாவேக்காவுக்கு போட்ட ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஒரு அமௌண்ட்டு போகுது. நாங்கள் கொடுக்குற தகவலை நீ வெளியிடணும், அவ்வளோதான்.
அதே மாதிரி அடுத்து நடுவுல டெஸ்க்ல ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் பேர் கொண்டவர். வடிவேலோ, சந்தானமோ ஏதோ ஒரு பேர் இருக்கட்டும். அவரு. அவருக்கு ஒரு அமௌண்ட் போகுது. அப்படியே மேல் கேட்டகரியில லைவா வந்து இப்ப இந்த சேனல்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு ஜெம் டிவில ஒரு ஆள் இருக்காரு. அவர் சொன்னா இங்க கன்டென்ட் எல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய அதிகாரம் அவர்ட்ட இருக்குன்னா, அவர விலைக்கு வாங்குவாங்கல்ல. அந்த மாரி ஒரு நபர். அங்க இருந்து அவர வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி இந்த சேனல் மட்டுமான்னா, பல சேனல்கள்ல, பல இடங்கள்ல. அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்? என்ன மாரி வொர்க் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது, ஒரு சேனல் நடக்குது அப்படின்னா, இடதுசாரின்னு ஒரு ஆள் வருவாரு. திமுக ஆதரவாளர்னு ஒரு ஆள் வருவார். மீதி இருக்க இந்த 2 கேட்டகரி இருக்குல்ல, வித்தியாசமா இருக்கும். பாஜக ஆதரவாளர், அப்படி இல்லன்னா பாஜக அபிமானி, அப்படி இல்ல பாஜக மெம்பர், இந்துத்துவா, இப்படி ஏதாவது ஒரு பேர்ல ஆனா அவங்க ஆளுங்க தான். 2 பேர் இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆளு. இவங்களுக்கு மட்டும் 2 பேரு. டக்குன்னு ஏதாவது ஒண்ணா 2 பேர் ஃபோர்ஸா வர்றது. இப்படி நீங்க எல்லா மேடைகள்லயும் பார்த்தா 2 பேர் இந்த பார்ட்டிக்கு இருக்கும். இப்ப சமீப காலமா ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒரு போர்வையில ஒரு ஆளு, டிவிகே மெம்பர்னு ஒரு ஆளு, திமுகல ஒரு ஆளு, அதிமுகல ஒரு ஆளு. இந்த ஜேர்னலிஸ்ட்ன்ற ஆளு வந்து அப்படியே எல்லாரையுமே அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாரியே இருக்கும். தாவேக்காவையும் லைட்டா அடிக்கிற மாரி இருக்கும். நீங்க அந்த கேட்டகரிய பார்த்திருப்பீங்க. நான் அப்ப இது நான் எல்லாரையுமே சொல்லல. ஒரு 2 பேர நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி. இந்த நடு ஆங்கருடைய வேலை என்ன அப்படின்னா, தாவேக்கா ஸ்போக் பெர்சன்ஸ் பேசும்போது அவங்களுக்கு கவுண்டர கம்மி பண்ணணும். நீங்க நீங்க டிஎம்கேல வந்து ஏதாவது பேசுனாங்கன்னா, டக்குன்னு அவங்கள நிறுத்தி அதே தான் அவங்களும் கேட்குறாங்க. அதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு கவுண்டர் போடுறது. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லாபி நடக்குது. நம்ம என்னன்னா அந்த ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் ஒரு அலர்ட் குடுக்குறோம். உங்கள வந்து அவங்க இப்படிலாம் செய்யறது வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறீங்க. ஆனா அது எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரால நீங்க வந்துட்டு போன ஆஃபீஸ்க்கான ரெக்கார்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. உங்கள மிரட்டுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. 1 ஒரு ஜேர்னலிஸ்ட்ட விலை குடுத்து வாங்குறாங்க. ஹனி ட்ராப் பண்ணி பேசி வர வைக்கிறாங்க அப்படின்னா, 1 அவங்க வந்து எனக்கு வந்து புகழ்ந்து பேசிறணும். விஜய் தான் விஜய் தான் அப்படின்னு புகழ்ந்து பேசிறணும். ஃபெலிக்ஸ் மாரி பேசிறணும். இல்ல 2வது கேட்டகரியில நீ நல்லா திட்டு. விஜய கண்டமேனி திட்டு. அவன் தூங்குறாரு, சாப்பிட மாட்றாரு, வரமாட்றாரு, போராட மாட்றாரு, வேஸ்ட்டு, ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லன்னு என்ன வேணாலும் திட்டிக்கோ. எலக்ஷன் ஆரம்பிச்ச உடனே விஜயோட ஃபர்ஸ்ட் பரப்புரை இருக்கும்ல, அங்க விஜய் பேசுவார்ல, அந்த இடத்துல இருந்து நீங்க நெறைய ஜேர்னலிஸ்ட்டோட ஸ்பீச்ச கவனிங்க மாறி இருக்கும். அவங்களோட நரேட்டிவே அதான். விஜய் அங்க பேசின உடனே இந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாரு, எனக்கு விஜய் மேல ஒரு பெரிய கோவம் இருந்துச்சு. மோசமானவர் தான். பட் ஆனா இன்னைக்கு பேசினதுல அவரு என்னமோ ஒரு நல்லவரா தெரியிறாரு. அவர் பேசினது சரின்னு நினைக்கிறேன். இந்த வேகத்துல போனா அவர் நல்லவர் ஆயிருவாரு. அப்படி பேசுவாங்க. எந்த மாதிரியான பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்றாங்க தாவேகா தரப்பு? நல்ல ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கவங்க, லைக்ஸ் அதிகமா இருக்கவங்க, அவங்கள பொறுத்தவரைக்கும் நடுநிலைன்ற கான்செப்ட்லாம் யாரும் கிடையாது. எதிர்ல யாரு அதிகமா திட்டி பேசினாலும் சரி, உடனே வாங்க பேசிக்கலாம். நாஞ்சில் சம்பத் வாங்க, நீங்க எங்க கூட வாங்க. ஃபெலிக்ஸ் வாங்க, நாங்க வாங்க பார்த்துக்கிறோம் வாங்க. அப்படி எல்லாரையுமே கூடுவாங்க. விஜய் யார் திட்டி பேசினாலும் பரவாயில்ல, நீ வா. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆள் நடுநிலையா இருக்காரு. அவரை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சா அவங்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இதே ஒரு ஆள் நல்லா திட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை கூட்டு வந்து விஜய் நல்லவர்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு 2த்துக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல? அந்த கேட்டகரிய தான் அவங்க வந்து புடிக்கிறாங்க. இப்ப இந்த மாரி லாபிஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்டர வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஊடகத்துல நான் வந்து என்னோட சேனல்ல வெளியிட்டதுக்கு அப்புறமா ஒரு 4 மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள். வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா ஹார்ஷா பேசிட்டு வச்சிருப்பேன். ஆனா நல்ல நெருக்கமான நபர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட ஒரே வார்த்தை, எங்க சேனல்ல வேற யார் யார் பேர் இருக்கு? எனக்கு புரியல. ஒண்ணு நீ தப்பு பண்ற. நீ இப்படிலாம் எங்க சேனல் பேர சொல்லக்கூடாது. இதெல்லாம் நீ பேசக்கூடாது. அதெல்லாம் தப்புடா. நம்மலாம் ஒண்ணு அப்படின்னு பேசியிருக்கணும். இல்லன்னா ஆதாரம் இல்லாம பேசாத. இப்படி ஏதாவது பேசியிருக்கணும். ஆனா அவங்க பேசினது என்னன்னா, எங்க சேனல்ல வேற யார் யார் பேர் இருக்கு? இதுல ஒரு ஆள் வந்து என் பேர் அதுல இருக்கா? அப்படின்னு. நீ வாங்குனா உன் பேர் இதுல வரப்போகுது. நீ வாங்காம இதுல உன் பேர் வந்துச்சுன்னா நீ கவலைப்பட வேணாம். நீ ஏன் இந்த கேள்விய வைக்கிறேனே அப்படின்னு கேட்டேன். சும்மா கேட்டேன்டா, சொல்றா, பார்த்து சொல்றா, உன்ட்ட தான் லிஸ்ட் இருக்கும்ல. சரி வந்துச்சுன்னா நான் சொல்றேன். உன் பேர் இப்போதைக்கு இல்லன்ட்டு வச்சுட்டேன் கால. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பதட்டத்தோட தான் வேலை செய்றாங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். ஒரு லெஃப்ட் ஐடியாலஜியோ இல்ல ரைட் ஐடியாலஜியோ இருக்கலாம். அவங்க வந்து அந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றாங்க. இங்க வந்து ஒரு ஒரு இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான கருத்தியல் வந்து இங்க வேகமா இருக்கு. நாம எதிர்க்கலாம்னா நமக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படின்னா, அவங்க சார்ந்த பாலிடிக்ஸ்ல இருந்து ஒரு ஃபண்ட வாங்கி, நான் பொருளாதார ரீதியா முடங்கியிருக்கேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் எழுதணும், பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா பொருளாதாரம் தடையா இருக்கு. நீங்க உதவுனீங்கன்னா நான் இன்னும் பண்ணுவேன் அப்படின்னு வாங்குற நிலைமைக்கு இன்னைக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க கூட எல்லாருமே. ஆனா பத்திரிகையாளர் எல்லாம் நடுநிலையாக தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுல்ல இங்கே. நடுநிலைனா என்ன? நடுநிலைனா என்ன?
பொதுவா மக்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து எடுத்துட்டு போய் வைக்கிறோம் அது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் விஷயம். நியூஸ். அந்த ஒரு அது வந்து விஷயத்தையும் சொல்றோம். நான் எந்த fake கட்சிக்கு news. ஆதரவா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் இருக்காங்கல்ல. இது ஃபேக் நியூஸ், ஃபேக்ட் நியூஸ். ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மதம், சாதி, அரசியல் எதுவுமே கிடையாது. ஃபேக் நியூஸ், ஃபேக்ட் நியூஸ் 2 தான். இதுல நடுநிலைன்னா என்ன? அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. யாராவது ஏதாவது ஒரு ஆளு நான் நடுநிலையான பத்திரிக்கையாளர்னா, நீ தான்டா நம்பர் 1 திருட்டு பையன்னு சொல்லணும். நீ தான் அயோக்கிய பையன்னு சொல்லணும். ஏன்னா, ஊடகத்துல நடுநிலையே கிடையாது. நடுநிலைன்னா என்ன? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா, நடுவுல நின்னு விசாரிக்கணும். 360 ஆங்கிள்ல விசாரிக்கணும். சம்பந்தப்பட்டவங்க, விக்டிமு, தெருவுல இருக்கிறவங்க, எஃப்ஐஆர் போட்ட போலீஸு, அட்வொகேட்டு, அதுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் போயிட்டு வராரு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறமா குற்றவாளி சைடுல எல்லாத்தையும் விசாரிக்கணும். என்ன பகை இருக்குன்னு. இந்த 360 டிகிரில விசாரிக்கணும். அதை தான் இவங்க தப்பா புரிஞ்சுட்டு நடுநிலைன்னு விசாரிச்சுட்டு ஃபேக்டான ஒரு நியூஸை கொடுக்கணும். அவ்வளவுதான். நீங்க ஃபேக்ட் நியூஸ் கொடுக்கணும். ஃபேக்ட் இல்லாத ஒரு ஃபேக் நியூஸ் கொடுக்கணும். ஒரு கொலை நடக்குது. இப்போ ஃபேக்ட் நியூஸா இது கொலை தான், இவர் தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஆதாரப்பூர்வமா இருக்கு. எஃப்ஐஆர் மட்டும் இல்ல, எல்லாமே கனகச்சிதமா இருக்கு, ஆதாரம் எல்லாமே பொருந்துது அப்படின்னு ஃபேக்ட் நியூஸ். ஃபேக் நியூஸ்னா என்ன? இது கொலை இல்லை, தற்கொலைன்னு ஈஸியா முடிக்கலாம். சரி, இப்போ நடுநிலைனா என்ன? நான் இன்னைக்கு வேலைக்கு போகல, ஆஸ் எ ரிப்போர்ட்டரா நான் அன்னைக்கு வேலைக்கு போகல, ஆஸ் எ ரிப்போர்ட்டரா எனக்கு காது கேட்கல, ஆஸ் எ ரிப்போர்ட்டரா எனக்கு கை உடைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுப்பீங்களா? ஏதாவது 2 தானே கொடுத்தாகணும். அதே தான் அரசியலுக்கும். அண்ணாமலை ஒரு ஸ்பீச் பேசுறாரு, சீமான் ஒரு ஸ்பீச் பேசுறாரு. பேசுறாருன்னா பேசுறாருன்னு போட போறோம், பேசலைன்னா பேசலன்னு போட போறோம். இல்ல அவர் அப்படி பேசலன்னு பேச போறோம். இப்ப நடுநிலையா இந்த செய்தியை எப்படி வெளிப்படுத்துவோம்? அப்ப நடுநிலைன்னு ஒண்ணு இல்ல ஊடகத்துல. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால ஊடகவியலாளர்கள்ல பல பேர் நான் நடுநிலை அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஏமாத்துற வேலை. நான் இது எத்தனை பேர் முன்னாடி உட்காந்து கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். அப்ப இவங்க எல்லாரையுமே குறி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து வார இதழ்ல வேலை செஞ்ச ஒரு ஆளு. அந்த கூல ஆரம்பிக்கும் அந்த வார இதழ், சரிங்களா? நான் வேற எந்த சேனல்லையும் சொல்ல, இதுல தான் சொல்றேன். அந்த கூல ஆரம்பிக்கிற அந்த வார இதழ்ல இவர் வேலை செய்யறாரு. அந்த இதழ் வந்து எப்பெல்லாம் சர்க்குலேஷன் கம்மியாகுதோ அப்பெல்லாம் ரஜினியும் அஜித்தையும் எடுத்துருவாங்க. டக்குன்னு அட்டை பக்கத்துல வச்சுருவாங்க. சூப்பர் ஸ்டார் சொன்ன ட்விஸ்ட், சூப்பர் ஸ்டாரின் அடுத்த அப்டேட், அஜித்தின் அடுத்த மூவ் அப்படின்னு போட்டு அந்த சர்க்குலேஷனை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊடகத்தோட அந்த ஓனர் எம்டி என்ன செஞ்சிடறாருன்னா, இந்த பண்டிகை, இந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அறிவிக்கிற அந்த ஈவெண்ட்டை ஒரு பெரிய பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சாங்க. அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவர் எஸ்கேப் ஆகி வெளியூருக்கு போயிடுறாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீங்களே கொடுத்துருங்கன்னு. கடைசியில் அந்த ஈவெண்ட் எங்க நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோல நடக்குது. சின்ன ஸ்டுடியோல உள்ள போறது விஜய், பிரியா ஆனந்த், அந்த தலைவா படத்துல நடிச்ச ஒரு ஹீரோயின், ஒரு மார்வாடி கேரக்டர்ல நடிச்ச ஒரு ஹீரோயின், 3 பேர் போய் சத்தம் இல்லாம நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவங்க கொடுத்தாங்க. அதுவும் யார் உள்ள ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் கொடுக்குறாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு சத்தம் இல்லாம போயிட்டாரு. இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்க. இதை இவர் வந்து யூடியூப்ல எக்ஸ்போஸ் பண்றாரு. இப்ப நடந்த சம்பவம் எல்லாத்தையும். வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து ஃபோன் வருது, அந்த வீடியோ நீக்குங்க, சர்க்குலேஷன் கம்மி ஆகுங்கிறாங்க. இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இவர் ஒரு தனி சேனல் யூடியூப் வச்சிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமன் விஜய்க்காக வேலை செய்யற ஒரு தேர்தல் கம்பெனி, ஆதவர்ஜுனா டீம். இந்த கூல ஆரம்பிக்கிற வார இதழ் வந்து தனி. அவங்களோட சர்க்குலேஷன் கம்மியாகுதுன்னா உனக்கு என்ன அக்கறை? விஜய் பத்தி தப்பா பேசினாதான்ப்பா நீ வந்து பேசணும். அவங்க சர்க்குலேஷன் கம்மியான உனக்கு என்ன அக்கறைன்னு இவர் திரும்ப கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் அடிச்சு அந்த வீடியோ டெலிட் பண்றாங்க. சுந்தரவல்லி அவங்க வந்து தனியா ஒரு வீடியோல இதே விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அவங்க வீடியோ டெலிட் பண்ண முடியல ரிப்போர்ட் அடிச்சாலும். திரும்ப மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் காமன் இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, நீங்க ஏன் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு வந்து வேலை செய்யக்கூடாது, நீங்க வாங்க, உங்களுக்கு தான் டிஎம்கேலாம் ஃபண்டே தரது இல்லைல்ல, உங்க பையன் வேற கொஞ்சம் சிக்கா இருக்காரு, வாங்க, நாம நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல நான் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் பாசித்துக்கு எதிராக தான் வேலை செய்வேன், நான் இப்படி வரமாட்டேன்னு சொல்லி இவர் கட் பண்ணிடுறாரு. 3வது முறை கால் வருது, நீங்க ஏன் வந்து நீங்க யாருக்காகவும் வேலை செய்ய வேணாம், ஒரு வீக்லி ஒரு வீடியோ திருமாவளவனை திட்டி வீடியோ போடுங்க, அது போடுங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செய்கிறோன்னா, எனக்கு வேறு வேலை மயிர் இல்லையா, வைட் ஆஃப் போனோன்னு இவர் வச்சு விட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ரோச் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஜேர்னலிஸ்டையும் இந்த டீம் வந்து அப்ரோச் பண்ணுது, எங்களுக்காக வேலை செய்யுங்க, எங்களுக்காக வேலை செய்யுங்கன்னு. ஒன்று என்னை திட்டி பேசிட்டே இரு, எலெக்ஷன் டைமில் என்னை நல்லவன் சொல்லு, இல்லைன்னா இப்பயிலேருந்து என்னை நல்லவன் சொல்லு. 3வது கேட்டகரி வருது, என்னை லைட்டாக அடி என்னன்னா லைட்டாக அடி. அந்த கேட்டகரிலாம் சவுக்கு வராரு. இப்போ ஃபெலிக்ஸ் மூலியமாக சவுக்கு வராரு. அடி ஆனால் லைட்டாக அப்பப்போ அடி, ஆனால் டிஎம்கே அதிகமாக போச்சு. நீங்கள் வேணால் சவுக்கோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தம்பில் வந்து விஜயை பற்றி பேசியிருப்பார். தம்பு பார்த்தீங்கன்னா விஜய் அடிச்சிருங்க, விஜய் அடிச்சு பேசியிருப்பார், நடுங்கிய விஜய், பதறிய சிபிஐ அப்படி இப்படின்னு பேசியிருப்பார். உள்ளே போய் பார்த்தா 1.5 மணி நேரம் வீடியோவில் 1.25 மணி நேரம் திமுகவை திட்டி பேசியிருப்பார், 1/4 மணி நேரம் விஜய் லைட்டாக பேசியிருப்பார். அந்த நெரேட்டிவ் புரியுதா? விஜயை திட்டிருக்காங்கன்னு உள்ளே ஓடியாருவான்,
அப்போ பார்த்தா இப்படி இருக்கும். அப்போ இவங்க எல்லாருமே இந்த லாபிக்குள்ள போவாங்க. இந்த 3த்துக்கும் அடிபணியாதவங்கள நீ வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ வந்து பணம் வாங்கிட்ட அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்றது. இந்த ஹனி ட்ராப் இந்த 4வது எக்ஸ்போஸ் பண்ற கேட்டகரியில சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, நானு, மில்டன், இந்திரகுமார், யூடியூப் ரூட்டர்ஸ் மைனரு, அப்புறம் புஷ்பராஜ், அப்புறம் இந்த பையன் கரிகாலன், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே இவங்கெல்லாம் மிரட்டிடலாம் அப்படின்ற கேட்டகரியில் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஐடியாலஜிக்கலா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அடிபணிய மாட்டாங்க அப்படின்னு உள்ள இருக்கிறாங்க. மூத்த ஜேர்னலிஸ்ட் ஒரு அபவ் 45 இயர்ஸ் அபவ்ல இருக்கிற எல்லாருக்குமே சாஃப்ட் டீலிங். என்கிட்ட வந்துருங்க பேசுங்க, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ தரேன். அதுல சில ஜேர்னலிஸ்ட்லாம் கட் அண்ட் ரைட்டா போயா அப்படின்ட்டாங்க. போயா வேலை பார்த்துட்டு போயா அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆனா சில ஜேர்னலிஸ்ட்லாம் மௌனமா இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையுமே வலைக்குள்ள கொண்டு வர்றதுதான். இவங்க எல்லாரையுமே காசு காசு வாங்கும்போதோ இல்லை அவங்க சொல்கிற இடத்துக்கு வரும்போதோ வீடியோவோ ஃபோட்டோவோ ஆடியோவோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு நாளைக்கு இவங்க சொல்கிற வேலையை அவங்க செய்யலைன்னா அதை வச்சு மிரட்டுறதுக்கான வேலைகள் எல்லாமே நடக்க போகுது. இது நடக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இப்போ நான் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த கட்சியில் இருக்க சிறுவண்டு சல்லி எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா என்னமோ நான் பொய் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. உனக்கு தைரியம் இருந்தால் நீ அந்த ஆஃபீஸோட தலைமையிலேருந்து நீ வந்து கேஸே போட்டுக்கோ. நான் அதை சட்ட ரீதியாகவே அணுகிறேன், பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எந்த பேரும் மென்ஷன் பண்ணல, நான் தைரியமாக அணுகிறேன். ஆனால் இவனுங்க என்ன எக்ஸ்ட்ரீம் போகிறானுங்கன்னா, ஆமாம் ஸ்டிங் ஆப்ரேஷன் தான், உன் பொண்டாட்டி தான், நாங்கள் தான் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரையும் மாஃப் பண்ணுறது, கூட வேலை செய்கிற பொண்ணை வந்து மாஃப் பண்ணுறது, யாராவது ஒரு ஜேர்னலிஸ்ட் யாராவது அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சால் அவங்க வீட்டில் இருக்கவங்கள மாஃப் பண்ணுறது, இவனுங்க எங்கெல்லாம் போய் மாஃப் பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவகார்த்திகேயனுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய குழந்தையெல்லாம் மாஃப் பண்ணுறாங்க. அது ஒரு அருவறுப்பான கமாண்டு. பிஞ்சு பழுத்துருச்சுன்னா அவங்க ஒரு ஃபேமிலி பொங்கல் ஃபோட்டோவை அவர் சந்தோஷமாக போடுறாரு, பிஞ்சு பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போஸ்ட் பண்ணுறான். அவன் விஜயோட ஆதரவாளர். அவன் அடுத்து சூரி வந்து ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராமில் போய் உட்காந்துருக்காரு. இன்னையிலேருந்து சூரி வந்து 200 ரூபா, அவரோட படம் இனிமே நம்ம தளபதியை மீறி எப்படி வெளியாகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஓப்பனாக மிரட்டுறான். பிரதர், இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க. ஆனால் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஊடகத்தில் பேசக்கூடிய தாவேகவினரை கூப்பிட்டு இது மாதிரி வந்து பராசக்தி படத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க, நான் நடிச்சு முடிச்சிட்டேன், அவர் இப்போதான் நடிக்க வராரு, அதுக்கு வழி விடுங்க, அந்த படத்தை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படிங்கிற தகவலா இல்லை அஃபிஷியலாக சொன்னாங்க? இல்லை, இது மாதிரி சொன்னதாகவும் ஒரு சிலர் வந்து தாவேக தரப்புல ஊடகங்களில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க. அஃபிஷியலாக வர வரைக்கும் எதுவுமே நம்பக்கூடாது. எதுவும் நம்பக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு பதவி வாங்கி தரேன்னு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கீழ்த்தரமான வேலை பண்ணார்ல, வீட்டுக்குள்ளே போய் அவரை கட்சியிலேருந்து எடுத்துட்டாங்களா? தற்காலிகமாக நிற்கிறாங்க. அப்படி செய்தி வந்துச்சு. அஃபீஷியலாக யார்ட்டையாவது செய்தி வந்துச்சா? இல்லை, தற்காலிகமாக நிற்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்களே. அஃபீஷியலாக யாராவது செய்தி வெளியிட்டாங்களா? புசி ஆனந்தோ இல்லை வந்து விஜயோ இல்லை அந்த கட்சியோட அஃபீஷியல் பேஜோ இவரை நாங்கள் இந்த பார்ட்டிலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு யாராவது செய்தி வெளியிட்டிருந்தாங்களா? யாருமே செய்தி வெளியிடலை. அந்த பொம்பளை பொறுக்கி அந்த நபர் இன்னும் கட்சியில் சுதந்திரமாக கட்சி வேலைகளை ரொம்ப சுதந்திரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேரில் இன்னமும் போஸ்டர்கள் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்குது. இது அந்த போஸ்டர். நான் இதை உங்களுக்கு அனுப்பியும் விடுறேன். இந்த நபர் இன்னும் கட்சியில் தான் இருக்கார். நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த நபர் இன்னும் கட்சியில் தான் இருக்கார். இந்த பொம்பளை பொறுக்கியை கட்சி விட்டு எடுத்துட்டேன்னு அஃபீஷியலாக செய்தி எல்லாம் பார்த்தோமா? ஆனால் இந்த நபர் இந்த பொங்கல் வாழ்த்துல போஸ்டரில் இவர் இடம் பெற்றிருக்காரு. ஏன்? அப்போ இந்த கட்சி எது அஃபீஷியலாக சொன்னாலும் அதை நம்பாதீங்க, சரியா? நீங்கள் வந்து என்ன சொன்னானுங்க, இந்த ஊடகத்தெல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த ஊடகத்துக்கெல்லாம் காசு போகுது, இந்த மாதிரி செய்தியை பரப்புறது தான். மாவட்ட செயலாளரை கட்சியிலிருந்து தற்காலிக நீக்கம், என்ன நடவடிக்கை என கூடிய விரைவில் தகவல், அந்த தகவல் இன்னைக்கு வரைக்கும் வரல. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் வரல. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னு மட்டும் செய்தி வந்துச்சு. ஆனால் புசியானந்த் நீக்கினாரான்னு உள்ளே போய் பார்த்தா, புசியானந்த் மலேசியாவில் நடக்கிற அந்த ஆடியோ லான்ச்சை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார் அன்னைக்கு ஃபுல்லாக. இந்த சம்பவம் நடக்கும்போது விஜயும் அதே தான் பண்ணிட்டு இருந்தார். டீம் ஒட்டுமொத்தம் எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த நபர் பற்றி எந்த தகவலும் வரல. ஆனால் இந்த நபரோட போஸ்டர் ஒட்டி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. யாரு? ஒரு பொண்ணுக்கு பதவி தரேன்னு பொண்ணோட அறைக்குள்ளே போய் மாட்டினவர் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இந்த கட்சிக்குள்ள இருந்து தகவல் வந்தால் நம்பாதீங்க. இந்த செய்தியெல்லாம் வெளியிடுறதுக்காக தான் இந்த நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்கும் விஜய் தரப்புல இருந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து அமௌண்ட் போகுது. இப்போ நீங்கள் இது யார்கிட்ட போய் கேட்பீங்க? யோ என்னையா செய்திலாம் வெளியிட்ட, கட்சிக்குள்ள இருக்காங்க, இன்னும் அசிங்கமா இல்லை, இப்படி ஃபேக் நியூஸை வெளியிட்டிருக்கேன்னு போய் கேட்க முடியுமா?
எனக்கு தகவல் வந்துச்சு, நான் கொடுத்தேன். சோர்ஸ் எல்லாம் வெளியே சொல்ல முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டு போயிடுவான். போய் கட்சியில போய் கேட்டா என்ன சொல்லுவான்? ஏ நாங்களா வெளியிட்டோம் செய்தி, அவன் வெளியிட்டானா அவனை போய் கேளுன்னு. அப்போ முட்டாள் யாரு? பார்க்குற மக்கள் நாம தான். அப்போ அந்த அயோக்கிய பையன் கட்சிக்குள்ள தான் இருக்காங்க. நீங்க இது மாதிரி விஜய் சொன்னார், விஜய் வந்து கண்ணிலேயே சிபிஐ மிரட்டினார், விஜய் காலை வச்ச உடனே சிபிஐ அதிகாரிலாம் 10 நாள் லீவ் கேட்டு ஓடி போயிட்டாங்க, விஜய் திரும்பின உடனே டெல்லியே ஸ்தம்பிச்சிருச்சு, இப்பெல்லாம் உருட்டுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து 10 நிமிஷம் உட்கார வச்சான்னா அவருக்கு முழிச்சுக்கிட்டே தூங்குற வியாதி இருக்கு. இப்படியே உட்காந்து பேசிடுவார். இந்த நானும் ரவுடி தான் படத்துல ஒரு ஆள் இருப்பான்ல, முறைச்சிக்கிட்டே இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு. அதனால நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தா இப்படி உட்காந்தே இருப்பார். அவ்வளவுதான். ஓகே பிரதர். நிறைய ஊடகவியலாளருக்கும் பத்திரிகையாளருக்கும் தொடர்ச்சியா வந்து இது அப்ரோச் வருது அப்படின்னீங்க. சேக்குவாராவுக்கு என்ன மாதிரியான அப்ரோச் வந்துட்டு இருக்கு? நான் சொன்னா நம்ப மாட்டாங்களே. சரி, நான் வேணா ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் வேணா சொல்றேன். துப்புரவு பணியாளர் போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நான் ஆனா சொல்றேன். துப்புரவு பணியாளர் போராட்டம் நடக்கும்போது நான் வந்து அங்க போய் பார்த்தேன். அந்த களம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சவுக்கு சங்கர் கீழே உட்காந்து பேட்டி எடுத்துட்டு இருந்தாரு. அந்த போராடும் மக்களை பேட்டி எடுத்துட்டு இருந்தாரு. அந்த பக்கம் இந்த பாரதி, கொளத்தூர் மணி, இது கொளத்தூர் இவரு புளியந்தோப்பு மோகன், இந்த டீம் எல்லாம் அங்க நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பக்கம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நின்னுட்டேன். மீடியா, போலீஸ் இருக்க இடத்துக்கு வந்து நின்னுட்டு என்னோட சக முன்னாடி வேலை செஞ்ச ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு 10 கார் சட 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 சடன்னு இறங்குது. அதுக்கு முன்னாடியே எல்லாம் ஒரு 10, 15 வக்கீல்லாம் வந்து ரெடி ஆயிட்டாங்க. களம்லாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தா ஆதவ அர்ஜுனாவும், நிர்மல் குமாரும் வேகமா இறங்குனாங்க. புசி அன்னைக்கு வரல. வந்து இறங்கி எல்லாரும் நான் இருக்கேன், நான் இருக்கமான்னு கூட்டத்துல ஒரு ஆளா உட்காந்துக்கிட்டு, நான் இருக்கேன், நான் இருக்கேன், ஓகே, அப்படின்ட்டு சுண்டல் விற்கிற மாதிரி வந்து வித்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு பேட்டையை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதோட இப்போ துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் தலையை காட்டவே இல்லை அவங்க. அப்படியே ஓடிட்டாங்க. கேட்டால் ஆதரவா இருக்கேன், ராத்திரி வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு போராட்டங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. அது தகவல் கொடுக்க தான் வந்துட்டு போனாங்க. அப்போ வந்துட்டு போகும்போது நாங்கள் பார்த்துட்டாங்க ஒருத்தவங்க. ஒரு ஆள் வந்து பேசினாரு. நீங்கள் வந்து நீங்கள் வந்து சேகோரா தானே? ஆமாம். சரி கொஞ்சம் வாங்க தனியாக பேசுவோம். உடனே எங்கே வரணும்னு கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடுவோம் வாங்கன்ட்டு தள்ளி கூப்பிட்டு போயிட்டான். சொல்லுங்க பிரதர், என்ன பிரதர் சொல்லுங்க. பிரதர் நீங்கள் அடிங்க, கொஞ்சம் கம்மியாக அடிங்க, நீங்கள் வர திமுக வர வந்து பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லை நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்கன்னே தெரியல, அதான் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக அடிங்க என்ன. பார்க்கலாம் பிரதர், இது இந்த இடத்துல பேச வேணாம் அப்படின்னு. அப்புறம் திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம், என்னன்னு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னாரு. சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு எப்படியே என் நம்பர் கிடச்சிருச்சு. வாய்ஸ் ஆஃப் காமனில் எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர் சொல்கிறது வேற. நல்லா வெள்ளையாக இருப்பார் ஆள். என்னை கூப்பிட்டு போயிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்துச்சு. பிரதர் நீங்கள் என்ன பிரதர், நீங்கள் தான் யோசிச்சிங்களா சொல்லுங்கள், நம்ம டீமுக்கு 1ன்னு சொல்லி பேசி ஒரு 5ன்னு வாங்கிக்கலாம். 5னா 5 எல்லுன்னு தான் நினைக்கிறேன். வந்து பேசிக்கலாம் வந்துருங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதில் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ தான் மதுரை மாநாடு வேறு வருது. மதுரை மாநாட்டில் ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டு மறுபடியும் வேற ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்து நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் அடிங்க, எப்படி வேணும் அடிங்க, ஆனால் நாளைக்கு மாநாடுக்கு மட்டும் வீடியோ போடாதீங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. இல்லை பிரதர் இந்த காம்ப்ரமைஸ்லாம் நான் செட் ஆக மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேலையை பார்க்க விடுங்க அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் அடிச்சிட்டேன் எங்கள் சேனலில். ரிப்போர்ட் அடித்தோடனே வியூஸ் எல்லாமே கம்மியாச்சு. ஆனாலும் விஜய் அடிச்சுட்டு தான் இருக்கணும் வைங்களேன். இது இப்போ நடந்துச்சுன்னா நான் நியூஸ் டிஎன் சேனல் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்போது ஒரு பெரிய டீலிங் நடந்துச்சு. ஒரு தனி யூனிட் வச்சு தரோம், அது இது நிறைய பேசுனாங்க. நான் தான் எனக்கு என்ன ஆச்சரியன்னா அப்பப்போ ஒரு நம்பர்லேருந்து வரும். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா நான் தான் வாய்ஸ் ஆஃப் காமன்லேயே ஹெட்டு, நான் சொன்னால் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியே பேசுவாங்க. எத்தனை பேருக்கு தான் இவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட்டு. பேசுகிற எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆள் கவனித்தேன், அவர் இப்போ வேற ஒரு பார்ட்டியில் ஐடி விங்கில் வேலை செய்கிறாரு. நீங்கள் தானே நீங்கள் அங்கே உங்கள் ஐடி விங்கில் இருக்கன்னு நீங்கள், அங்கே ஒரே ப்ரெஷருங்க, வாய்ஸ் ஆஃப் காமனில் அதான் வெளியே வந்துட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள் இந்த பார்ட்டியில் நான் தான், நீங்கள் சொன்னால் இந்த பார்ட்டிக்கு நீங்கள் வேலை செய்யலான்னு மறுபடியும் என்ன வேலை கூப்பிட்டாரு. ஆளை விடுங்க. நீங்கள் நிறைய ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கீங்க. இன்னும் என்ன மாதிரியான ஆதாரங்களை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க? இப்போ வந்து எனக்கு என்ன சங்கடம்னா, யார் யார் எவ்வளோ வாங்குறாங்க, எந்த டேட்டில் வாங்குறாங்க, எந்த டேட்டில் வாய்ஸ் ஆஃப் காமன் போனாங்க, அப்படி எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நான் இதை வெளியிட்டேன்னா இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இவங்க தான். எனக்கு அது வேணாம். எனக்கு அவங்கள பழி வாங்குறது என்னோட நோக்கம் இல்லை. அவங்கள பழி வாங்கி அவங்களோட இது பண்ணி என்னோட வியூஸ் ஏற்றிக்கிறது என் நோக்கம் இல்லை. என்னோட நோக்கம் என்னென்னா, டிவிக்கே உன்னை கருத்தியெல்லாம் எதிர்க்க முடியாதுங்கிறதுக்காக நீ எவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செய்கிற, நீ எவ்வளவு அருவருப்பான வேலையை செய்கிற, நீ
உன்னை தான் நான் அடிப்பேன். அதனால இவங்க என்னை கண்டுக்கவே மாட்டேன். இவங்க வந்து இவங்க என்னோட எதிரி இல்லை. இவங்க நாளை பின்ன இவங்க வந்து இப்படி பொருளாதார நெருக்கடியில இவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு இப்படி வந்துருவாங்க. ஆனா இவன் தான் மாத்துறது எல்லாத்தையுமே. இந்த டீம் தான். அதுலயும் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்குல்ல, ஆதவர்ஜுனா டீம், இவங்க தான் மாத்துறது. இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனாலாம் வாயை திறந்தாலே போய் நீங்க வந்து அந்த டீம் வந்து எவ்வளவு மோசமான டீம்னா, ஆதவர்ஜுனா வந்து கர்நாடகாவில் சுதாகர் ரெட்டின்னு ஒரு பாஜக அமைச்சருக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் போய் வேலை செஞ்சுச்சு. சுதாகர் ரெட்டி. நக்சல்ஸ்கள் அதிகமா ரெட்டி அந்த கம்யூனிட்டி ஒடுக்குமுறை எதிர்த்து அதிகமா போராடினாங்க. இதே ஆதவர்ஜுனா நான் நக்சல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா நீங்க பாருங்க, அந்த எம்எல்ஏவுக்கு அந்த பாஜக அமைச்சருக்கு வேலை பார்த்து அவர் தோத்து போயிட்டாரு. அப்புறம் மறுபடியும் அவர் தனியா எம்பியா நின்று ஜெயிச்சிடுறாரு. பாஜகவுக்கு வேலை பார்த்த ஆதவர்ஜுனா தான் அப்புறமா இங்க திமுக, அப்புறம் விசிக, அப்புறமா தான் டிவிகே. அப்படியே நீங்க வந்து அண்ணாமலைக்கு வேலை பார்த்த திருநாவுக்கரசுன்னு நினைக்கிறேன். அந்த நபர் அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல வேலை பார்க்குறான். அவர் வந்து நான் அண்ணாமலை வந்து தோத்துட்டா நான் இந்த தொழிலை விட்டே போயிடுறேன், ஐபிபிஎஸ்ன்னு ஒரு நிறுவனம், அதுல இருந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல கருத்து கணிப்பு கூட அதே நிறுவனம் தான் அங்க அண்ணாமலைக்கு வேலை பார்த்துச்சு, சங்கிக்கு வேலை பார்த்துச்சு. சங்கி கரெக்டா இங்க வந்து லயோலா காலேஜோட முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்புன்னு வெளியிடுறானுங்க. எவ்வளவு அயோக்கியம். எங்க போனாலும் இந்த சங்கி கூட்டம் லிங்க் ஆகுது விஜயோட. ஆனா இங்க இப்ப வெளியிட்டு இருந்த கருத்து கணிப்புல திமுகவுக்கு சாதகமா தானே வெளியிட்டு இருந்திருக்காங்க. அது திமுக சாதகமாவே இல்லை. அது திமுக சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. திமுக ஃபர்ஸ்ட்ன்ட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே ஓடிடுச்சு. இவங்களோட என்னன்னா இது அதிமுகவுக்கு பாதகம். ரெண்டாவது இவங்க ரெண்டாவதுன்னு சொன்னதே என்னன்னா, இங்க இருந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து அந்த டீமுக்கு ஃபோன் அடிச்சு நீ எப்படி ரெண்டாவதுன்னு விஜய் வைக்கலாம், இழுப்பறின்னு போடணும், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இழுப்பறி, அப்படி ஜஸ்ட் பார்டர்ல இருக்காங்க, அப்படிதான் நீ கருத்து கணிப்பு வெளியிடணும்னு மிரட்டியிருக்காங்க அந்த டீமை. அப்படி நடந்திருக்கீங்க. அப்ப நீங்க முழுக்க இந்த சங்கி கூட்டம் செயின் பண்ணிருக்கு. நீங்க சோசியல் மீடியால ஒரு 4 பேர் பப்ளிக் பைட் எடுத்துட்டு 4 பேர் டிவிக்கேனோட சைதாப்பேட்டா ஃபுல்லா டிவிக்கேன்றுவாங்க. 4 பேர் டிவிக்கேல பார்த்துட்டு அந்த மாதிரி தான் நீங்க கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. பாண்டி பஜார் போவாங்க. பாண்டி பஜார்ல போயிட்டு ஒரு 4 பொண்ணுகிட்ட எடுப்பானுங்க, 2 பையன் எடுப்பானுங்க. 6 பேர் டிவிக்கேடா, பாண்டி பஜார் டிநகர் தொகுதி ஃபுல்லா டிவிக்கேடான்றுவாங்க. இப்படிதான் இவங்க கருத்து கணிப்பு இருக்கு. இப்படி இந்த கருத்து கணிப்பு வச்சு தான் இவங்க ஏமாத்திட்டு இருக்கானுங்க. ஓகே பிரதர், நீங்க எவ்வளவு தகவல்களை வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொல்றீங்க. இந்த மாதிரியான வீடியோஸும் தொடர்ந்து வந்து போட்டுருக்கீங்க. ஆனா குறிப்பா வந்து இது பண்ணீங்க, இவர் வந்து திமுகல காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்றாரு, திமுக இவர் பின்னாடி இருந்து இயங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க இல்லையா? வச்சுட்டு போட்டோம், கோடியில வாங்குறேன், லட்சங்கள்ல வாங்குறேன், வச்சுட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப எளிமை, நான் ஏழை அப்படின்னு சொல்லி நான் போர்ட்ரேட் பண்ண விரும்பலை. ஏன்னா எனக்கு என்னன்னா எல்லா ஊடகத்துலையும் சொல்லியிருக்கேன். ரீசெண்டாக கை உடைஞ்சு வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் வீட்டுக்கு வந்தப்போ, அமீர் வீட்டுக்கு வந்தப்போ கூட சொன்னார், வீடு இவ்வளோ சின்னதாக இருக்குது, இந்த வீட்லேயே இருக்க, நீ வீடியோலாம் பார்க்கும்போது பெரிய ஆளுன்ற மாதிரி அப்படிலாம் தான் பேச்சுகள் வந்துச்சு. இப்பயும் சிஸ்டம் வாங்கும்போது ஒரு பஜாஜ் கார்டில் இருந்து தான் ஒரு சிஸ்டம் வாங்கி போட்டிருக்கோம். பஜாஜ் இஎம்ஐ கார்டு. அது என்னோடது இல்லை, என் அக்காவோடது. என் அக்கா நல்லா சம்பாதிப்பாங்க. என் அக்கா வந்து என் மாமா வந்து இன்ஜினியர், அதனால சம்பாதிக்காரு. அதனால அவங்களுக்கு அந்த இஎம்ஐ கார்டு ஆப்ஷன் இருக்கனால வாங்கி போட்டிருக்கேன். வேணா இஎம்ஐ நம்பர் வேணா தரேன், லோன் அடைச்சு விட்டுருங்க, என்ன வேணா அப்படி வேணா கேட்குறேன். அதாவது இவனுங்க வந்து என்ன சொல்றதுன்னு இருக்குல்ல, நம்ம ஒரு கருத்து சொல்றோம் அப்படின்னா, ஆமா இவன் சொல்றது உண்மை இல்லை பொய், என்கிட்ட டேட்டா இருக்குன்னு பேசிட்டா பிரச்சனை இல்லை. பேசினதுக்கு அப்புறமா நீ எனக்கு வந்து நீ இந்த ஆளு, நீ இவ்வளோ வாங்குறேன்னு சொல்லிக்க. மற்றபடி இந்த மெட்ரோ கார்டில் தான் வந்துட்டு மெட்ரோவில் தான் போயிட்டு இருக்கேன். இப்போல்லாம் மாஸ்க் போட்டாலும் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி நான் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒரு பாஸ்ட் கண்டுபிடிச்சாரு, நம்ம இந்த டேட்டோ வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னாரு. அதனால வந்து இவனுங்க சொல்லட்டும், அதை பற்றிலாம் நான் கேர் பண்ணிக்கிறது இல்லை. என்னென்ன பண்ணுவானுங்க, வீட்டில் இருக்க ஆஃப் பண்ணுறாங்க, அசிங்கமாக திட்டுறானுங்க, ஸ்பேம் மெசேஜில் வந்து பேசுகிறானுங்க, அன்டைமில் கால் பண்ணுறானுங்க. இதெல்லாம் தாண்டி திமுகன்னு முத்திர குத்துறாங்க. நீ ஏன்டா முத்திர குத்துற, நானே சொல்லிட்டு போகிறேன், நான் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு, நீ என்ன வேணாலும் நீ எது குத்துற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து கோடிகளில் பணம் வருது, லட்சங்களில் பணம் வருதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு ராஜா மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு போயிடுவேன். நான் 3 சேனலில் வேலை செய்கிறேன். 3 சேனல் வருமானத்தை வச்சு தான் எங்கள் கூட இருக்க பசங்களுக்கு வேலையெல்லாம் பார்த்து சம்பளம் கொடுக்குறேன். அதனால என்ன வேணாலும் சொல்லிக்க, பிரச்சனை இல்லை. ஓகே பிரதர், உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அதாவது ஹனி டிராப்ஸில் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் வருது, இதெல்லாம் வருது, நீங்கள் எதிர்கொள்றீங்க. உங்கள் டீமில் இருக்க மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது வந்திருக்கு? அவங்க வந்து வந்த உடனே என்கிட்ட வந்து காமிச்சாங்க, இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க அப்படின்னு. உடனே ரிப்ளை பண்ணலை. ஒரு பையன் ரிப்ளை பண்ணாதப்பா, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னா, ரிப்ளை பண்ணல, எடுத்து வைக்கிறோம். என் கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணையும் என்னையும் ஃபோட்டோ வந்து மர்ச் பண்ணி நாங்கள் 2 பேரும் வேறு மாதிரி இருக்க மாதிரி ஒரு மாஃப் பண்ணி போட்டிருந்தாங்க. சைபர் கம்ப்ளைண்ட், நேஷ்னல்லி சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஸ்டேட்லேயும் கொடுத்துருக்கோம், அப்புறம் இங்கே லோக்கல்லையும் போய் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் பேசிட்டு அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்.
அந்த மாதிரி மர்ச் பண்ணி ஒன்று போடுறாங்க. 2வது அந்த பொண்ணோட பேர் மாற்றி அப்புறம் அந்த பொண்ணோட வந்து ஜாதி பேரை வேற ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஜாதி பேரை போட்டு மேட்ரிமோனிலே அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு போட்டு வச்சுருந்தானுங்க. மேட்ரிமோனி ஷாதிலேயோ இதுலேயோ அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் 4 ஃபோட்டோஸ் போட்டு இந்த பொண்ணு பேர் வேற ஏதோ ஒரு பேர் ஜாதி பேர்லாம் போட்டு அப்படி மாஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக டீமையும் தாக்குறது நடக்குது, நிறைய நடக்குது. அதுக்கு தனியாக போய் கம்ப்ளைண்ட், அதுக்கு ஒரு 2 நாள் அலைஞ்சோம் கம்ப்ளைண்ட்டுக்காக. இப்போ நான் திமுகவில் இருக்கேன்னா ஒரு ஃபோன் அடிச்சா போதும் கம்ப்ளைண்ட், வாங்க ஓகே சார் நான் பண்ணிடுறேன் சார்ன்றான். ஆனால் நாங்கள் 2 நாள் அலைஞ்சோம். வேளச்சேரி ஸ்டேஷன் போனால் நீ சைதாப்பேட்டை போடணும், சைதாப்பேட்டை போனால் கமிஷனர் ஆஃபீஸ் போ, கமிஷனர் ஆஃபீஸ் போனால் நீ லோக்கல் ஸ்டேஷன்லேயே கொடுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இது மாதிரி 2 நாள் அலைஞ்சு தான் அந்த 2 கம்ப்ளைண்ட்டுமே ஃபைல் பண்ணோம். அவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு தான் எங்கள் வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. நிறைய தாக்குதல்கள் வருது, எனக்கு மட்டும் இல்லை என் ஒய்ஃபுக்கு தனியாக வருது. நீ அவனோட ஒய்ஃபு தானே, ரொம்ப பச்சையாக சொல்லணுன்னா ஒரு கரும்பு ஃபோட்டோ வச்சு போட்டிருந்தாங்க, அதை மாஃப் பண்ணி எவ்வளோ சித்தரிக்க முடியுமோ அவ்வளோ சித்தரித்து போட்டு வச்சுருந்தானுங்க. இதுக்கு நான் ரியாக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என் வேலை வந்து பாதிக்கும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், அவனுக்கு அதுதான் தெரியும். எனக்கு 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 அது தெரியாது, அந்த கேவலமான வேலை தெரியாது. எனக்கு அதை விட வேற ஒரு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. நான் அதில் போய் விமர்சனம் பண்ணணும், அதுக்கு போகணும். உனக்கு இதாண்டா தெரியும், நீ இது இங்கேருந்து சைடில் கத்திக்கிட்டே இருந்தேன், அப்படி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் கடந்து போயிடுவோம், அவ்வளோதான். உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி பிரதர்.